ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura. மனசாட்சின்றது சொல்லியிருக்காருல்ல திரு விஜய் அவர்கள், அதை பற்றி சொல்லுங்க சார். மற்றவங்களாம் மனசாட்சியே இல்லையா? நான் அறிவாளின்னு சொல்ல முடியும். அதுக்காக நீ முட்டா பேன் எடுத்துக்கிட்டா நான் பொறுப்பா? புரிஞ்சா இல்லையா? அங்கே பாரு 3 பைத்தியம் போதுன்னு சொன்னாக்கா நானும் பைத்தியம் தான், நீ ஏன் வாலண்டியர் உள்ள வருவியா? அப்படி தான் இருக்கு ஒரு பேசுறது. திமுக அதிமுக மாநாடுலாம் பார்த்துருக்கோம் சார். வயதானவங்கலாம் பார்த்தீங்கன்னா கையில் பதாகைகள்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்து மாநாட்டில் எல்லாம் இருந்து காசு கொடுத்து குடி நிற்க வைக்கிறது எடுக்க முடியாது இல்லைன்னு சொல்ல சார். அப்படி எடுத்து தம்பி அவங்க நிகழ்ச்சியில் பீர் பாட்டிலே வச்சிருக்கானுங்க. அது எப்படி நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க? எவ்வளவு பீர் பாட்டில் வச்சிருக்காங்க. சரி 200 ரூபா கூப்பிட்டு வந்து நீங்க இந்த சாட்டை சேனல்ல போட்டாங்க. ஆமா, பீர் பாட்டில் கொடுத்தோம். எங்க தொண்டர்களுக்கு தண்ணி கிடைக்கல, தண்ணிக்கு பதில் வேற என்ன பண்றதுன்னு பீரை கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இந்த மது ஒழிப்புன்ற பேச்சுக்கு திமுக என்னைக்குமே குரல் கொடுக்காது. 1000 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கரண்ட் பில் வாங்குறோம். அப்புறம் சாராயத்தை ஊத்தி பாரு. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த முட்டாள்தனமா எல்லா நாய்களும் குலைக்குது. இந்த கரண்ட் பில்லு அப்பப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஏத்திக்கலாம்னு சொன்ன அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதே முந்தைய அரசு தான். ராகுல் காந்தி சொல்லிட்டாப்ல ஓட்டு திருடு செய்யறாங்கன்ட்டு. அது பகிரங்கமா ஸ்டாலின் ஆமான்னு சொல்லிட்டாப்ல. இனிமேட்டு மோடி வந்தா கோபேக் மோடி சொல்வாரா கேளு தைரியம். ராம்கி நிறுவனம் நினைக்கிறேன், அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. நாங்க கொடுத்தா எல்லா சலுகையும் கொடுக்குறோம், கிளவுஸ் கொடுக்குறோம், சட்டை கொடுக்குறோம், பேண்ட் கொடுக்குறோன்றாங்க. இப்போ அவங்களாம் மேலே போகக்கூடாதா? அங்கே பணிபுரியவங்கலாம் அவங்களும் மனுஷன் தான், அவங்களாம் மேலேயே போகக்கூடாதா? இதை பாரு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்கும். ஒரு விஷயத்த சொன்னால் அதில் 72 ஊழல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நடக்காது. அப்போ நீங்கள் அப்போ யார் தான் அந்த வேலையை செய்வாங்க? அப்படி வாரி அந்த வேலையை செய்யறது யார் தான் செய்வாங்க? அவர் அந்த இனத்தை சார்ந்தவர். அதனால அந்த மக்களுக்கு படிப்பறிவு, கல்வி அறிவு. திமுக இருந்துட்டு சனாதனம் பேசுறீங்க சார். சனாதனம் யார் பேசுறா? யார் பேசுறா? திமுக இருந்துட்டு சனாதனம் ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா கிறுக்கு திறமை நீங்க பாட்டு உலகிட்டு இருக்கீங்க, உட்காந்துட்டு இருக்கணுமா? நம்ம என்ன கிறுக்குதானா? என்ன பழைய ஓகே சார், நீங்க பழைய ரவுடிசம்லாம் வெளியில வருது பாரு. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. என்ன சும்மா மாநகராட்சி கலட்டுறதுக்கு அப்புறம் எலெக்ஷன் இருக்கு, மேயர் இருக்கு, தனியார் கொடுக்கறதுக்கு மாநகராட்சி எதுக்கு? தனியார் கொடுக்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு தான் மாநகராட்சி. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் மற்றும் திமுக ஆதரவாளர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். இன்னைக்கு காலையிலே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இன்னும் 3 நாளில் மாநாடு வர நடக்க போகுது. இந்த அறிக்கையில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசாட்சி உள்ள மக்களாட்சி என்ற உன்னத அரசியல் அதிகார இலக்கை நோக்கி உறுதியுடன் பயணிக்கிறோம். அப்போ திமுகவுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இல்லை அவங்களும் மக்களாட்சி கொடுக்கலையா? மனசாட்சி இருக்கா? என்ன அறிவு இருக்கா? மனசாட்சியை பத்தி திமுக அறிவு இருக்கான்னு கேட்கிறப்ப அறிவே இல்லை. தலைவனுக்கு அந்த தலைவருக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்கிறாரு. அப்ப அவர் கட்சி மனசாட்சிப்படி செயல்படுறான்னா மற்றவனுக்கு இந்த நாட்டுல எவனுக்குமே மனசாட்சி இல்லை. அப்படித்தானே அவர் முடிவு பண்றாரு. அவர் காங்கிரஸ்ன்னு நீ அறிமுகப்படுத்தின, அவர் என்ன காங்கிரஸா? நீ அவர் இப்ப தாவேகாவுக்கு வக்காலத்து உட்கார்ந்துட்டு இருக்க. தாவேகாவுக்கு வக்காலத்து காமாட்சி நாயுடு மிஸ்டர் நாயுடு காரு யார்? நீங்க திமுகவா? ஆமா. என்ன ஓமா? காட்டுங்க, உறுப்பினர் காட்டுங்க. உறுப்பினர் என்ன எல்லா அட்டையும் இருக்கு. இந்த அட்டையை வச்சிருக்கேன் நான். 10 ரூபாய்க்கு பாய் தெரியுமா ரோட்ல? அதை வாங்கி வச்சுக்கிட்டு 10 ரூபாய்க்கு இது உறுப்பினர் அட்டை உங்க ஊர்ல பாக்கெட்டே வச்சுட்டு இருப்பாங்களா? காலையில வீரன் வேலை செய்யறானா? உறுப்பினர் அட்டையை பாக்கெட்டே வச்சுட்டு இருப்பாங்க. என்ன அது கட்டுமரமா? என்ன சார், நம்ம பாயிண்ட் பேசுவோம் சார். அந்த மனசாட்சின்றது சொல்லியிருக்காருல்ல திரு விஜய் அவர்கள், அதை பற்றி சொல்லுங்க சார். மற்றவங்களாம் மனசாட்சியே இல்லையா? நான் அறிவாளின்னு சொல்ல முடியும். அதுக்காக நீ முட்டா பேன் எடுத்துக்கிட்டா நான் பொறுப்பா? புரிஞ்சா இல்லையா? அங்கே பாரு 3 பைத்தியம் போதுன்னு சொன்னாக்கா நானும் பைத்தியம் தான், நீ ஏன் வாலண்டியர் உள்ள வருவியா? அப்படிதான் இருக்கு ஒரு பேசுறது. நான் சொல்றது எனக்கு மனசாட்சி இருக்கு, நான் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் அந்த மனசாட்சின்ற வார்த்தை இங்கே பயன்படுத்துறாருன்னா, கூடவே அடுத்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? குழந்தைகள் வர வேண்டாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம், குறிப்பா ஐயாவா வர வேணாம்னு சொல்லியிருக்காரு. அது தெரியுமா? வயசானவங்களாம் வர வேணான்னு இருக்காங்க ஐயா. பாதுகாப்பு கருதி. உங்க பாதுகாப்பு கருதி தான். அதனால உங்களுக்கு அங்கே அலௌடு இல்லை. புரிஞ்சுங்களா? 3. ஸோ இவங்க என்ன சொன்னாலும் நீங்களாம் வீட்டிலே உட்காந்து பாருங்க அப்படின்றாங்க. 2026 அப்புறம் உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் வேற கொடுப்போம், அதுக்கப்புறம் நல்லா பாருங்கன்றாரு. ஓ, அவர் சொல்றது ரொம்ப தெளிவா இருக்கிறது. பார்த்ததுனாலதான் அவரே வந்திருக்காரு. அவர் நாங்க பார்க்கலைன்னா அவர் எங்கிட்டு இருந்து வருவாரு? கரெக்டான பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், எங்க தலைவரை நாங்க பார்க்க வரோம்ட்டு. அவங்க வேணும்னே தடுக்கிற மாதிரில இருக்கு உங்களோட அறிக்கையில. நீங்களாம் வராதீங்க. வயதான நபர்கள் தானே வர வேண்டாம்னு சொன்னோம்.
துரைமுருகனை வர வேணான்னு சொல்லலாம், ஐயாவை வர வேணான்னு சொல்லலாம், ஸ்டாலின் அவர்கள்லாம் வயசானவர். ஸோ நீங்கள் வந்து போதிய பாதுகாப்போடு நீங்கள் வந்து நலமுடன் வாழணுன்றதுக்காக நீங்கள் இருந்த இடத்துல டிவியில் பாருங்கன்னு சொல்கிறோம். அதை மீறி நீங்கள் மாநாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் சொல்லுங்கள். தனியாக வந்து அதுக்கு ஒரு இப்போ இன்னும் 3 நாள் இருக்குது, நான் வேணால் அதுக்கு தனியாக பேசுகிறேன். வயதான நபர்கள்லாம் திமுக சார்ந்த நபர்கள் வராங்களான்னு சொன்னாக்கா நான் வேணா ஒரு அனௌன்ஸ் பண்ணுறேன். சார் திமுக அதிமுக மாநாடுலாம் பார்த்துருக்கோம் சார். வயதானவங்கலாம் பார்த்தீங்கன்னா கையில் பதாகைகள்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்து மாநாட்டில் எல்லாம் இருந்து காசு கொடுத்து கூட்டி நிற்க வைக்கிறது எடுத்துக்க முடியாது இல்லைன்னு சொல்ல சார். அப்படி எடுத்துக்க தம்பி அவங்க நிகழ்ச்சியில் பீர் பாட்டிலே வச்சிருக்கானுங்க, அது எப்படி நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க? எவ்வளவு மக்கள் பாட்டில் வச்சிருக்காங்க? சரி 200 ரூபாய் கூப்பிட்டு வந்து நீங்க இந்த சேனல்ல போனாங்கல்ல, ஆமா பீர் பாட்டில் கொடுத்தோம். எங்க தொண்டர்களுக்கு தண்ணி கிடைக்கல, தண்ணிக்கு பதில் வேற என்ன பண்றதுன்னு பீரை கொடுத்தோம். அது பீர் என்ன தண்ணி நீங்களே ஒத்துக்கிற மாதிரி நடந்த நிகழ்ச்சி தானே, நீங்க இல்லன்ற மாதிரி பேசுறீங்க. அது எங்க எம்எல்ஏ கொடுத்தாரு, வேற வழி இல்ல, தண்ணி கிடைக்கல, தண்ணி கிடைக்காதனால சாப்பிட்டுக்கிட்டு விக்கிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அந்த பாட்டில் எடுத்து வச்சாச்சு. அவ்வளவுதான், வேற வச்சிருப்பாங்க எப்பயுமே ஸ்டாக். புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல வந்து இந்த மது ஒழிப்புன்ற பேச்சுக்கு திமுக வந்து என்னைக்குமே குரல் கொடுக்காது. மது ஒழிப்பு நாங்களாயா மது பேசுவாங்க தம்பி, வாயிலே பேசுவானுங்க, கனிமொழி சொல்லுவாங்க. யாரு இங்க பாரு, மதுவை கொண்டுட்டு வந்தது எம்ஜிஆர். அதை கொண்டு வரட்டும் சார். இப்ப வந்து மகளிருக்கு வந்து முக்கியமான கோரிக்கை, நீ பொண்டாட்டி கட்டுவா தீர்த்து விடுறதுக்கு நாங்க வரணுமா? யாரு வேணாலும் கொண்டு தம்பி நான் பேசிக்கிறேன். அடுத்த முன்னாடி கூப்பிட்டு வந்தது யாரு? எது அடுத்த முன்னாடி கூப்பிட்டு வந்தது யாரு? நீங்க தானே. இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ஆமா அவன் புருஷன்ட்ட சொல்லி அவன் புருஷன் ஓகேன்னு சொல்லுவானா, அதனால ஒரு கூப்பிட்டு வந்துறான். எழுத்துக்கலாம் வரல சொன்னீங்கல்ல? சொன்னீங்களா? ஆமாய்யா, புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த முன்னாடி கூப்பிட்டு வந்த ஆள்கிட்டலாம் இன்னைக்கு நாகரிகத்தை பற்றியோ மக்கள் நலனை பற்றியோ யோசிக்கவே முடியாது. இவ்வளவுதான் திமுக. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம மக்கள் சார் தாவிக வந்து பொதுவா மக்களுக்கு நலனுக்கு தான் செயல்படுதுன்றீங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். இல்லன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்பா. பக்காவா இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். இவங்கள மாதிரி ஊழல் பண்ணோமா, திருடணுமா, கனிம வளத்தை திருடணுமா, அடுத்த முன்னாடி கூப்பிட்டு வந்தோமா, நிலத்தை அபகரிச்சோமா, கள்ளச்சாராயத்தை ஓட கள்ளச்சாராயம் பண்ணது நல்லச்சாரம் நடந்திருக்கு, காவல்துறை வந்து வெட்டப்பட்டிருக்காங்க, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லா சூழல் போயிட்டு இருக்கு, அமைச்சர் பெருமக்கள் வந்து இந்த மணல் வழக்கில் 5 இடி அதிகாரிகள் வந்து இடி வழக்கில் வந்து 5 IAS அதிகாரிகள் உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ச்சியா ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதை தாவக்கா பண்ணிச்சாத இப்பதானே வந்திருக்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி செய்யறதுனால உங்களை விரட்டுறதுக்காக வந்திருக்கோம். நீங்க கொண்டு போய் திருடனையும் நல்லவனையும் ஒன்னா ஒரே பார்வையில் பாக்குறதுன்றது ஒரு தவறான பார்வை. ஒரு நெறியாளரா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை நேர்மையா பேசணும். ஏய் என்ன மிரட்டுற, என்னடி மிரட்டுற, என்னடியா இப்போ ஆம்பளை கூட டீ போட்டு பேசுறது ஒரே காஜிலே இருக்க வேண்டியது. சோமா 2 நாளுக்கு முன்னாடி வந்து முதல்வர் பேசியிருக்காரு, இந்தியாவுக்கே திசை காட்டி திராவிட மாடல் ஆச்சு தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. இருங்க நான் போன்ல காம்பஸ் சார் நான் பேசி முடிச்சிடறேன் சார். என்னன்னா மகளிர் உரிமை தொகை, இந்த இலவச பேருந்து பயணம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து தான் ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு போயிருக்கு. இது வந்து முன்னோடியான திட்டம் தானே. இந்தியாவுக்கே நீங்க தான் காம்பஸ் ஆமே அப்படியா? அதுல என்ன காம்பஸா? ஏதோ வழிகாட்டி நேர்காட்டி ஏதோ சொல்லியிருக்காங்கல்ல. இல்லையா நீ வந்து இங்க பாரு, இந்த மாதிரி சும்மா மிமி பேசி எங்களை வந்து அசிங்கப்படுத்தினா நல்லா இருக்காது. நான் சொல்லிட்டேன், தேவையில்லை. இங்க பாரு, முன்னோடி திட்டம் தான் தமிழக அரசு கொண்டுட்டு வர. இது மட்டும் இல்லை தம்பி, நீங்க கலைஞர் ஆட்சி 1968 சும்மா இருமையா பாருங்க. இப்படிதான் சொன்ன வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த டிவிக்கு துண்டையா ஊத்திங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 68 முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பல்வேறு அமைப்புகளை உண்டு பண்ணார். குடிநீர் வடிகால் வாரியம் ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி குடிசை. நான் கேட்குற ஸ்டாலின் என்ன செஞ்சாரா சொல்லுங்க? கலைஞர் சொன்னதை பத்தி அவர் உசோட இருக்காரா? அவர் எங்க ஆட்சியினுடைய கண்டினியூஷன் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் 27 சமாச்சாரம் பண்ணிருக்கோங்க. அமைப்புகள் 27 அமைப்புகளை சமாச்சாரம் பண்ணது கேட்கல. ஸ்டாலின் என்ன செஞ்சாரா சொல்லுங்க? ஸ்டாலின் செஞ்சதுதான் ஐயா சொன்னார்ல, நடுவர் ஐயா சொன்னார்ல. என்னப்பா நடுவர்? காது கேட்கலையா? என்ன சொன்னாரு? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கரண்ட் பில் வாங்குறோம், அப்புறம் சாராயத்தை ஊத்தி பாரு. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இன்னும் முட்டாள்தனமா எல்லா நாய்களும் குலைக்குது. இந்த கரண்ட் பில்லு அப்பப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஏத்திக்கலாம்னு சொன்ன அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதே முந்தைய அரசு தான். அதுல நான் கரண்ட் பில் எடுக்கிறேன்னு சொன்னது உங்க ஆட்சி தானே? உங்க வாய் தானே? அது இப்ப உங்க வாய் தானே? இப்ப 26 தேர்தல் 4 வருஷம் கழட்டிட்டா இருக்கீங்க. வரியா கண்டிப்பா இப்ப மாசம் வருது. இப்ப மீட்டர் சார். ஆனா இப்ப நடக்கிற திமுக ஆட்சியில தான் விலைவாசி பயங்கரமா கரண்ட் ஏத்துறதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல. கரண்ட் மின்சார கட்டண உயர்வுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒன்றிய அரசினுடைய கையெழுத்து போட்டதுனால ஒன்றிய அரசு தான் இத்தனை சதவீதம் ஏத்தணுங்குது. அது அழுத்தம் கொடுத்துச்சா சார்?
அழுத்தம் கொடுத்ததுனால தான் அவன் என்ன பண்ணான், வருஷத்துக்கு ஒரு தடவையாக நம்ம பண்ணுறோம். அவன் 6 மாதம் ஒன்று பண்ணான், நம்ம அதை 6 மாதத்துக்கு ஒன்றை வந்து இப்போ வருஷத்துக்காக நம்ம ஏற்றுறோம். புரிஞ்சுக்கோங்க, நம்ம அழுத்தத்தின் காரணமா. அது தவிர 1 லட்சம் கோடி. ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் மாதம் இனிமே வந்து மீட்டர் ரீடிங் சொன்னமியா, மீட்டர் ஆர்டர் கொடுத்துருக்கோம், மீட்டர் வந்து சேரல. இது வந்து ஏத்துக்க முடியாதுன்னா ஏத்துக்கத்தான் ஆகணும். உண்மையை சொல்லும் போது 4 வருஷம் 40 வருஷம் தானே ஆள போறோம். ஏன் கவலைப்படுறாங்க? என்ன பாக்குற மாதிரி இல்ல, மோடி பாக்குற மாதிரி இருக்கா? தம்பி அப்ப புதுசா மீட்டர் ரீடிங் வர வரைக்கும் கரண்ட் பில் எடுக்காம உட்கார வேண்டியதானே அமைக்கிட்டு இருக்கலாம். ஏன் எடுக்கிறீங்க? அப்புறம் அது ஒன்றிய அரசு பீக்கல். பழைய மீட்டர் வச்சு மட்டிலும் சரி ஒன்றிய அரசு தான். நீங்க ஸ்டாலின் வந்தா கோபேக் ஸ்டாலின் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? எது ஸ்டாலின் வந்தா கோபேக் ஸ்டாலின் சொல்லுவீங்களா? எதுக்கு சொல்லணும்? இது சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு இல்ல? நீங்க மோடி வந்தா கோபேக் மோடி சொல்லுவீங்க. நீ சொல்லியா? நீ எதிர்கட்சி, நீ கொலைக்கிற கட்சி, நீ கொலை ஒன்னு யாரு வேண்டாம். நீங்க கொல்ற கட்சி இல்ல, கொலைகார கட்சி. நாங்க கொலைகார கட்சி தான், கொல்ற கட்சி தான். என்ன கேக்குறேன், ராகுல் காந்தி சொல்லிட்டாப்ல ஓட்டு திருடு செய்யறாங்கன்ட்டு. அது பகிரங்கமா வந்து ஸ்டாலின் ஆமான்னு சொல்லிட்டாப்ல. இனிமேட்டு மோடி வந்தா கோபேக் மோடி சொல்வாரா கேளு தைரியமா? அதுவும் இல்லாம கொளத்தூர் தொகுதி முதல்வரோட கொளத்தூர் தொகுதியிலே கிட்டத்தட்ட கொலை மாதிரி தான் இருக்கு. 20,000 ஓட்டு வந்து முறைகேடான வாக்குகள் குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க. ஆமக்கண்ணு 20,000 வாக்குகளை வந்து அவங்க சேர்த்து வச்சுட்டானுங்க. இங்க பாருங்க, திமுக இந்த தரப்புல பேசவே இல்லையா சார்? தம்பி இங்க பாருங்க தம்பி, நீங்க ஒரு விஷயம் ரொம்ப பேருக்கு ரொம்ப புரியாம இருக்கீங்க. தேர்தல் கமிஷன் என்பது அது இண்டிபெண்டன்ட் பாடின்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது உடனே அவருடைய அக்கா மகனை இரவோடு இரவா, அதாவது பிரதமருடைய அக்கா மகனை இரவோடு இரவா அந்தால வந்து தேர்தல் கமிஷனுடைய சீஃபை கொண்டு வந்து போட்டான், ஞானேஷ்குமார். ஆமாம், அவரை கொண்டு வந்து போட்டான். அதுக்கு என்ன காரணம்னா, நீதிமன்றம் விடிஞ்சா ஒரு தீர்ப்பு கொடுக்க போகுது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், பிரதமர் 3 பேர் சேர்ந்து தான் அவரை வந்து தேர்தல் அதிகாரியை செலக்ட் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்குது, ஏற்கனவே இருக்குது. அதை இவங்க வயலன்ஸ் பண்ணாங்க. அதுக்காக கோர்ட்டு கேஸ் போணுச்சு காங்கிரஸ். அந்த கேஸ் வந்து மறுநாளைக்கு வந்து இப்போ தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. இவன் நாளே கொண்டு போய் இதை ராத்திரியா பழைய தேதியை போட்டு அறிவிச்சுட்டானுங்க. இந்த மாதிரி அந்த அயோக்கியத்தனத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இல்ல இருக்கிறவனை பூரா செத்து போயிட்டாங்கிறது, இல்லாத ஒருத்தனுக்கு வந்து இவங்க கொண்டு வந்து இவங்களா ஒரு எங்கேயாவது வீடுக்கு வந்து போடுவானுங்களா? அதுக்குதான் வந்து நேத்து சொல்லியிருக்காரு சார் கமிஷன். இந்த மாதிரி தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்காரு. அதனால தமிழ்நாடு அரசுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் 100க்கு 100 மேல்முறையீடு போனாங்களா? இல்ல நீதிமன்றம் மேல்முறையீடு போனாங்களா? அட்ரஸ்ல வந்து 0 இருக்கிறதுக்கான காரணம்னா நிறைய பேர் வீடு இல்ல, பிரிட்ஜு கீழேயோ பிளாட்ஃபார்ம்லயோ படுக்கிறாங்க, அவங்களுக்கு அட்ரஸ் இல்லை, அவங்களுக்கு அதனால தான் 0 போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவார், புடுங்குறவர் எல்லாம் புடுங்குவார். அப்புறம் 45 பேர்த்துக்கு 47 பேர்த்துக்கு ஒரே அட்ரஸில் ஒரே தகப்பனுக்கு 47 வயசு உள்ள தலைவனுக்கு 47 தேர்தல் பிள்ளைகள்னு சொல்லி ஓட்டு எப்படி உரிமை கொடுத்துருக்கான்? எப்படி கொடுத்தான்? அது ஒரு பியூட்டி என்னன்னா, இவனுக்கு அப்பனுக்கு 47 வயசு, மகனுக்கு 69 வயசு. எப்படி? மகனுக்கு 69 வயசு, அப்பனுக்கு 47 வயசு. கடைசி பிள்ளை இருக்கான் பாருங்க, அவருக்கு வந்து 27 வயசு. இதெல்லாம் நான் போய் சொல்லல, இதெல்லாம் ஊபியில இருக்கக்கூடியத ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னதான். ஊபியில சார் பரவாயில்ல, இந்த விஷயத்த கூட தாவேகா பெருசா கையில் எடுக்கல. இந்த விஷயத்தை சார் ராகுல் காந்தி முறைகேடுகள் விஷயம் ராகுல் காந்தி கையில் எடுக்கல. யார் சொன்னா? அப்ப நீங்க செய்தி பார்க்கலையா? இல்ல சார், அவர் எடுக்கல, பார்க்கல. ராகுல் காந்தி விஷயத்தை அவர் கைது பண்ணது கண்ணு தெரிஞ்சுக்காரு. எல்லாரும் தெரிவிச்சாங்க. சரி, வேற என்ன பண்ணாங்க? இவங்க ரோட்ல உட்கார்ந்தாங்களா? திமுக ரோட்ல உட்காந்துச்சா, அதிமுக ரோட்ல உட்காந்துச்சா, பிஜேபி உட்காந்துச்சா, காங்கிரஸ் உட்காந்துச்சா, கம்யூனிஸ்ட் உட்காந்துச்சா, மார்க்சிஸ்ட் உட்காந்துச்சா? யார் உட்காந்துட்டா? விஜய் உட்காரலன்னு சொல்றதுக்கு. ஆனா நீங்க விஜய்ட்டு வந்து நிக்கிறீங்க. கிறுக்கு பேர்கள்ட்ட கேளுங்க, முதல்ல மேல்முறையீடு போனாங்களா போகலையான்ட்டு கேளுங்க பாப்போம். சரி, ஒரு சின்ன ஒரு பிரஸ் மீட்டாச்சும் வச்சு தலைவர் விஜய் சொல்லியிருக்கலாம்ல. இவங்க பிரஸ் மீட் வச்சுட்டாங்களா? ஆளுங்கச்சு உனக்கு தானே ஓட்டு வந்துச்சு, அப்படின்னு நோகாம ஓட்டு வந்துச்சு கமெண்ட் பொத்திட்டு இருக்கியான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, என்ன பதில் சொல்லுவாங்க? அப்போ குளத்தூர்ல தோத்துட்டோன்னு நாளைக்கு பார்த்தா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சிக்கலா இருந்து பேசாம இருக்கீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல மக்கள், என்ன சொல்லுவாங்க?
இந்த பாரு, இந்த அறிவு கட்டத்தனமான கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல இயலாது. போங்க. தேர்தல் கமிஷன் அவன் ஓட்டை 19,000 ஓட்டை வந்து தவறான ஓட்டுகளை பதிவு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நாங்க அதெல்லாம் இது ஏற்க முடியாது. ஏன்னா முகவர்லாம் இருக்காங்க, திமுக முகவர் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஒழுங்கா கவனிச்சிருக்காங்க. ஓடிபி வாங்கினாங்கல்ல, சொல்லிருக்கலாமே சார் இந்த மாதிரி முறைகேடான வாக்குகள் 20,000 வாக்குகள் இருக்கு. திமுக பார்த்து மௌனமா இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. 1,00,000 ஓட்டை வந்து கர்நாடகா மத்திய தொகுதியில் 1,00,000 ஓட்டு சேர்த்துருக்கான்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அப்போ அங்கேயும் 5 கட்சிக்கு முகவர் உட்காந்துருப்பான்ல, அந்த 1,00,000 ஓட்டில் எல்லாமே பாரதிய ஜனதா காங்கிரஸ். கேட்கறது ரொம்ப சிம்பிள். மோடி வந்தா கோபேக் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? தைரியத்தோட மோடியே போயான்னு தான் நாங்க சொல்றோம். நீ என்ன ஸ்டாலின் சொல்லுவாரா? நீங்க ஸ்டாலின் சொல்லுவாரான்னா ஒரு வீட்டுல உட்கார்ந்து புரோட்டோகால் அதுபடி சொல்ல இயலாதியா? போன முதலமைச்சர் இதே மாதிரி டீ பார்ட்டிக்கு போனீங்க, கவர்னர் கூப்பிட்ட டீ பார்ட்டிக்கு திமுக போச்சு. அப்போ வந்து அதிமுக கூட்டணியில இல்ல. இப்ப அதிமுக கூட்டணியில் இருக்கு, அதனால புறக்கணிச்சிங்களா? ஒரு கள்ள கூட்டணியில இருக்க மாதிரி தானே சொல்றாங்க எதிர்கட்சிகள்லாம். பாஜக கூட அது வந்து ஒரு 18 வயசு பருவமங்க. நாங்க வந்து ஒரு 24 வயசு இளைஞர். அதனால நாங்க அதோட கள்ள கூட்டணி வச்சிருக்கோம். போங்க பொழப்பத்த வாழுகளா சும்மா எதையாவது வந்துடுறதுல கள்ள கூட்டணி கள்ள உறவு உங்களுக்கு பொம்பளையா இருக்கணும். கவர்ச்சியா இருக்கணும். கள்ள உறவுனா என்ன அர்த்தம்? கள்ள உறவு என்ன அர்த்தம் சொல்லுங்க. நீங்க செஞ்சதுதான். நாங்க செய்யறோம். நாங்க செய்ய போய் தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. செஞ்சதுதான் கள்ள உறவுனா. தூய்மை பணியாளர்கள் மேட்டர்ல வந்து தாவேகாவோட நிலைப்பாடும் திமுகவோட நிலைப்பாடும் என்னன்றதை அவங்க சொன்னீங்க. ஆனா விசிக தலைவர் திருமாவளவன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? அவங்களோட பணியை வந்து நிரந்தரம் பண்ணணும்னாரு. இப்போ ஒரு அமைச்சர் திரு சேகர்பாபு அவரை சந்திச்சதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த பணியில வந்து இனிமே இருக்கக்கூடாது, எல்லாம் படிச்சு வேற வேலைக்கு போங்க, முன்னேறுங்கன்றாரு. ஒரு முரண்பாடு இருக்கே சார், எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல திருமாவளவன் வந்து இப்போ எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருவாரு தெரியுமா உங்களுக்கு? அந்த 20,000 பேருக்கு வேலை ரெடியா வச்சிருக்காரு. கூட்டணி கட்சி அவர் உருட்டுவார். உங்களோட கூட்டணி கட்சி தான் இப்படி ஒரு பேச்சு இப்படி ஒரு பேச்சா இருக்கு. அப்படி இல்லை. அதாவது அவரு இதயபூர்வமா சொல்றாரு, எல்லாம் ஒரே மக்கள், எல்லாம் இந்நாட்டு மக்கள். இதுல இவங்க என்ன வந்து தூய்மை பணி செய்யறது, இவங்க ஐயா நாளையில இருந்து கப்பு சொல்லுங்க ஐயா காட்டுங்களா? எல்லாரும் அதாவது எல்லாரும் எல்லா பணியும் செய்யணுங்கிறதா அவருடைய நோக்கம். நாளையில இருந்து திமுகவில இருந்து ஒரு வார்டு தோறும் வந்து ஒரு 10 பேர் பணியாளருங்கிறவங்களுக்கு தனியா இருக்கக்கூடாது, எல்லாரும் எல்லாம் பண்ணணுங்கிறது. அதான்யா இப்போ தம்பி, அப்ப ஐயாவுடைய கூட்டின்படி விசி கலந்து கொஞ்சம் பேரும் திமுக கலந்து கொஞ்சம் பேரும் ஒரு 20 பேர் அனுப்பிச்சிருவாங்க ஒவ்வொரு வார்டுக்கும். எல்லாரும் போய் குப்பையிடுவீங்க, அப்படித்தானே? இங்க பாரு, அவர் சொன்னது வந்து எல்லா அவங்களுடைய உரிமையை கேட்டாக்கா நீங்க என்ன உருட்டுறீங்க மாறி மாறி? உரிமை உரிமை கூட விடுங்க, நான் கேட்கறது விடுதான் சார். நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு. நேத்திக்கு வர வந்து போராட்டத்துக்கு ஆதரவு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. சொல்றதை கேளியா? போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. போராட்டம் முடிஞ்சிருச்சு. போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குடா தேவையில்லாம போராடுறீங்க? நம்ம வந்து வேற படிச்சு வேற உத்தியோகத்துக்கு போறதுக்கு பாருங்கடா. வருஷம் எல்லாம் நீங்க வந்து தூய்மை பணியை செய்யணுமான்னு கேட்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? சும்மா தப்பு தாளங்கள் போடுறதே உங்க வேலையா போச்சு. கிறுக்கு கூட்டமே சொல்றது கேளுங்க தம்பி. இவர் சொல்றபடி வேற வேலைக்கு போங்கன்னு சொல்றாங்களா? இதுக்கு மேல படிச்சு வேலைக்கு போங்கன்னு. எல்லாருக்கும் 45-50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 15 வருஷம் 25 வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க. இதுக்கு மேல அவங்க படிச்சு டிகிரி வாங்கி வேற வேலைக்கு போறாங்களா? அவங்க போகணுமா? அவங்க பிள்ளையதாயா போகணும். அவங்களுக்கான தனியா ரெட்டி நிறுவனத்துக்கு ராம்கி நிறுவனம் நினைக்கிறேன், அவங்களுக்கு இப்போ வேலை கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து கொடுத்தா எல்லா சலுகையும் கொடுக்குறோம், கிளவுஸ் கொடுக்குறோம், சட்டை கொடுக்குறோம், பேண்ட் கொடுக்குறோன்றாங்க. இப்போ அவங்களாம் வந்து மேலே போகக்கூடாதா? அங்க பணிபுரியவங்கலாம் அவங்களும் மனுஷன் தான், அவங்களாம் மேலேயே போகக்கூடாதா? இதை பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு விஷயத்த சொன்னால் அதில் வந்து 72 ஊழல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நடக்காது. அப்போ இன்னைக்கு யார் தான் அந்த வேலையை செய்வா? அப்படி வாரி மாப்பிள்ள வேலையை செய்யறது யார் தான் செய்வா? அவர் அந்த இனத்தை சார்ந்தவர். அதனால அந்த மக்களுக்கு வந்து படிப்பறிவு கல்வி அறிவு வேணுங்கிறது. திமுக இருந்துட்டு சனாதனம் பேசுறீங்க சார். சனாதனம் யார் பேசுறா? யார் பேசுறா? சனாதனம்னா திமுக இருந்துட்டு சனாதனம் இங்க பாரு, நாங்க அப்படி சொல்லல. அந்த மக்கள் தான் அல்லணும்னு சொல்லல. இப்ப அந்த மக்கள் மட்டும்தான் அதை அள்ளிக்கிட்டு இருக்கானும் இல்லை. இப்ப இன்னைக்கு நீங்க இந்த இதுல வேலை பார்க்குறாங்கல்ல, வேற ஒன்றும் இல்லை கண்ணு. கீழே போங்க, இறங்கி
அந்த இடத்துல தான் அந்த நிறைய பேர் அங்கே தூய்மை பணியாளர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேளுங்க என்ன கம்யூனிட்டின்னு கேளுங்க. எல்லாமே அந்த இந்த கம்யூனிட்டி நான் சொல்ல போறேன், கேவெஞ்சர்ஸ் சொல்றாங்க. அப்போ வெவ்வேறு கம்யூனிட்டி திரும்ப சொல்றது பொய்யாச்சா? அப்ப திரும்ப சொல்றது பொய்யா? அந்த கம்யூனிட்டில எல்லா கம்யூனிட்டி ஆள்றாங்க, அது ஒரு தொழில், அவங்களுக்கு அந்த வேலை, ஏன்னா வேற வேலை இல்ல, அந்த வேலையை பாக்குறாங்க. அப்ப திரும்ப சொல்றது ஊட்டுறது ஆகி போச்சா? அவர் ஒரு உருட்டு, இவர் ஒரு உருட்டு. ஆமா, எல்லா கம்யூனிட்டி அல்லது ஒத்துக்கிட்டீங்கல்ல? எல்லா கம்யூனிட்டியும் தான் அந்த வேலை பார்க்குறது. கம்யூனிட்டியில ஒரு காலத்துல கண்ணு நீங்க எல்லாம் பிறக்கிறது முன்னாடி எல்லாம் இங்க தமிழகத்துல தூய்மை பணி ஐயா தான் ஆள் வச்சு அள்ளிட்டு இருந்தாரு. ஆமையா, அவங்க எல்லாம் வந்து ஆதி ஆந்திரான்னு சொல்லக்கூடிய அந்த சக்லியா கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஒட்டர்னு வேற பேர் அவங்களுக்கு. அவங்க தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. காலப்போக்கில் மாற மாற இந்த மருவ சம்பளங்கள் கூட கூட எப்படி இப்போ வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த சத்துணவு கூடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் 5000 ரூபா சம்பளம், இப்போ 10000 ரூபா, இப்போ 15000 ரூபா சம்பளம்னு உடனே எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. முன்னாடி கைம்பொண்ணுகளுக்கு தான் கொடுத்தாங்க வேலையை வச்சு. அந்த ஏற்றத்தால ஒளி எல்லாரும் அந்த வேலையை வச்சு எல்லா ஏற்றத்தால ஒளிது இல்ல. அது இந்த சமூகம் மட்டும் தான் இருக்குன்னு இல்ல. அப்படியே திரும்ப அப்படி உளறாரு. தர்மா ஒன்னும் வளரல. தர்மா இல்ல, திரும்ப வர நீங்களே உளறீங்க. காலையில வீரனை பார்த்து வந்தீங்களா? ஆமா, நான் பார்த்துட்டு தான். அவர் வந்து யாரை சந்திச்சதுக்கு அப்புறம் தம்பி இந்த நிகழ்வு நடந்துச்சு? அமைச்சர் சேகர் பாபு. அவர் ஒரு வீரனை சந்திச்சிருக்காரு. சேகர் பாபு தான் சொல்லி கொடுத்தாரா தம்பி? அவர் ஒரு வீரனை சந்திச்சுட்டு வந்து ஒரு பேச்சு பேசுறாரு. ஐயா காலையில ஒரு வீரனை சந்திச்சிருக்காரு. இவங்க பொழுது போகலைன்னா இதைத்தான் பேசுவாங்க. நாங்க எங்க பாரு கண்ண மக்கள் நல்லா இருக்கணும், கல்வியோட முக்கியமா ஏன் கேட்டேன்னா, இன்னைக்கு திரும்ப அவர்களோட பேச்சுக்கு கூட்டணி கட்சி சிபிஎம் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இப்ப கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு வருது. கண்ண ஏங்கண்ணு, ஒரு ஆத்தா பெத்த பிள்ளை 4 பிள்ளை இருந்தானா 4 பேரும் 4 நினப்பில் இருக்கேன். அதுல 4 கல்யாணம் பண்ணிவிட்டாங்கன்னா 4 பொண்டாட்டியை பேச்சை கட்டுக்கிட்டு அவங்க ஆடுற ஆட்டம் பெரும் ஆட்டமாக இருக்குது. நீ இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ பெரிய தொண்டனை வச்சுருக்கவன் சும்மா இருப்பானா? ஒருத்தன் சும்மா இருந்தால் இன்னொருத்தன் சும்மா இருக்க மாட்டேன், இன்னொருத்தன் சும்மா இருந்தால் இன்னொருத்தன் சும்மா இருக்க மாட்டேன். அது ஒரு பழமொழி கேட்கப்பட்டது இல்லையா? காட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் இந்த பூட்டை பிடிங்க சும்மா. நாங்கள் சும்மா தான் இருக்கோம், ஆனால் இந்த பூட்டை பிடிங்க பூரா எனத்தையா பிடிங்கிட்டு தானே இருக்குங்க. இதெல்லாம் சகஜம். உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அமைதியாவே இருக்கணும்ன்றீங்களா? அமைதியா இருக்கணும்னு சொல்லல. அவங்க கட்சி வச்சிருக்காங்க, அவங்க கட்சியை நிலைநிறுத்தணும்னா அவங்க ஏதாவது பேசி ஆகணும், ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அதை நாங்க குற்றமா எடுத்துக்கல. எங்க தலைமை இதை குற்றமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப வந்து நீங்க ஒரு கண் துடைப்புன்னு எடுத்துக்கலாமா? இவங்க சொல்லிதான் பேச்சுக்குன்னா சொல்லுவாங்க, பேசுறத பேசிட்டு போட்டா நாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டோம். கண்ணு நான் இங்க பாரு கண்ணு, அவர் சீமான் வந்து சாரி நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் பேசுறது வந்து அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை வெளிப்படையாக பேசுகிறாரு. அது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டால் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்புடையது தான், எங்கள் அரசுக்கும் ஏற்புடையது தான். ஆனால் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பணியை செய்யறதுக்கு யார் வருவான்ங்கிற ஒரு கேள்வியை போடுவீங்க. ஆனால் அந்த பணியை செய்யறதுக்கு இன்னைக்கு MBA படித்த பசங்கள் இன்னைக்கு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் விசாரிச்சுருக்கேன். இப்போ அந்த கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறாங்க. எங்கள் தெருவில் இந்த சூளைமேடு ஹை ரோட்டில் அதுல 2 பொண்ணு இருக்காங்க. அப்ப திரும்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே? இந்த சமூகம் மட்டும் மக்கள் தான் வேலை செய்யறான்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே? தப்பு தான், அது தப்பு. ஒரு MBA படிச்ச ஒரு பட்டதாரி மாணவனை கூட இந்த வேலைக்கு தள்ளி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? வேலை செய்யறதுல எதையா வேலையில என்ன கழுத விட்டையில முன்னு விட்ட வேற பின் விட்ட வேற, வேலை தான். எல்லாமே வேலை தான். ஏதாவது திருடுனா போய் சொன்னா அது குற்றம் ஐயா. உழைச்சு சம்பாதிக்கிறது குற்றமாகாது கண்ணு. படிச்சுட்டோங்கிறதுக்காக பந்தாவா உட்காந்துக்கிட்டு இருந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? பேச்சுக்கு முரணால நீங்க சொல்றீங்க. அது இங்க பாரு, அவர் இந்த வேலையில இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பாரு நான் சொல்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமாவுடையதை நான் அப்படியே ஜால்ரா தட்டணும்னு நீங்க நினைக்க எதிர்பார்க்காதீங்க. அவர் சொல்றது அவருடைய கூற்றுப்படி, அவருடைய கட்சியின்படி அவருக்கு அது சரியா இருக்கலாம். எங்களை பொறுத்த மட்டிலும் அவங்க படிக்கணும், அவங்களும் உத்தியோகத்துக்கு போகணும் நாங்க நினைக்கிறோம். கண்ணு ஒரு புரிஞ்சா தம்பி, 1 லட்சம் பேர் படிக்கிறாங்க. IAS IPS 15 நிமிஷம் ஊர்றாரு. இதை பத்தி ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு? நேத்து கமலஹாசன் கூட பேசிட்டு வந்தீங்க. 1 லட்சம் பேர் சும்மா நிப்பாட்டியா கூட பேசுனீங்களா? 1 லட்சம் பேர் IPS IAS எழுதுறான். 15 நிமிஷம் பாஸ் பண்றது எவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்க தம்பி?
ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 40 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு. இந்த 40 லட்சத்தில் மொத்தமே நமக்கு தேவை 750லேருந்து 1000க்குள்ளே தான் கண்ணு. அப்போ மீதம் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? அவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்க 4 அவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் இல்லை, மீதம் இருக்கவங்க பூரா 4 அட்டம்ப்ட்டு 5 அட்டம்ப்ட்டு பண்ணுறான், 6வது அட்டம்ப்ட்டும் பண்ணுறான். வேறு வழி இல்லாமல் ஏதோ கிடைக்கிற வேலையை வயிற்று பொழப்புன்னு வயிறுன்னு ஒன்று இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல கண்ணு, ஏதோ கிடைக்கிற வேலையை பார்ப்போன்னு பார்க்குறாங்க. இல்லை தம்பி, ரொம்ப பேர் இந்த உணவு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது கூட பெரிய இந்த சீமான் வந்து அதை ரொம்ப கதை பேசுகிறாரு. இது கண்ணு தொழிலில் வந்து என்ன கேவலம்? விவசாயிக்கு கோமணத்தை கட்டிட்டு காலையில் ஏற பிடிச்சான்னா சாயந்தரம் வந்து வயலில் உழுகுறான்ல, தொழில் உழுகுறான், காட்டு உழுகுறான், நடவு நட போகிற பெண்கள் இருக்காங்க. இவரெல்லாம் கஷ்டம். அவங்களுக்கு அந்த வேலை தான். அப்போ அவங்களுக்கு அந்த வேலை தான் தெரியுதுன்னா அப்போ அரசு தனியாருக்கு இது பண்ணணும். அவங்களுக்கு தேவையான கோரிக்கையை நிறைவேற்றி பேர்ல தனியார் அந்த வேலை தானே கொடுக்குறாங்க. தனியார் கண்ணு தம்பி, ஒரு மாநகராட்சி எதுக்கு முதல்ல மொத்தமே மாநகராட்சி எதுக்கு முதல்ல? ஐயா இங்க பாருங்க, இனிமேல் ஊட்டலாம் கேட்க முடியாது. பாருங்க சும்மா இருங்க, திருத்தரவா பேசிட்டு கோரிக்கையை பத்தி சொல்லுங்க சார். அவங்க கோரிக்கை கேக்குறாங்க, போராட்டம் பண்ணாங்க. 10 ஜோனை வந்து 2 வாரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மாநகராட்சி எதுக்கு? என்கிட்ட பதில் சொல்லுங்க. என்கிட்ட பதில் சொல்லுங்க. 10 ஜோன் ராமாச்சி ஐயா, ஏற்கனவே பிரைவேடைசேஷன் பண்ணி ராமாச்சி ஐயா என்கிட்ட பதில் சொல்லுங்க. 2 ஜோன் தான். தனியா பேசாதீங்க. 2 ஜோனை என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? 12 ஜோன்ல 10 போச்சு, 2 தான் இருக்கு. சரி சார், நீங்க வந்து தம்பி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா கிறுக்குத்தனமா நீங்க பாட்டு உலகிட்டே இருக்கீங்க, உட்காந்துட்டே இருக்கணுமா? நம்ம என்ன கிறுக்குத்தனா? ஓகே சார், நீங்க வந்து என்ன பழைய ரவுடிசம்லாம் வெளியில வருது? இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. என்ன சும்மா மாநகராட்சி கல்றதுக்கு அப்புறம் எலெக்ஷன் இருக்கு, மேயர் இருக்கு, தனியார் கொடுக்கறதுக்கு மாநகராட்சி எதுக்கு? தனியார் கொடுக்கறதுக்கு மாநகராட்சி தான் மாநகராட்சி. தலைவன் நடிச்ச படத்தை பார்த்து போட்டு எல்லா பேரும் உழைச்சு அந்த சோறு திங்க போய் தவிர அப்படி பிச்சை எடுத்து மிரட்டு திங்க கூடாது. அரசு பள்ளியில மோசம்னு சொல்ல முடியும். மூடுறதுன்னா மாணவர்கள் சேர்க்கை அதிகமா இல்லாத போது 10 மாணவனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு கிளாஸ் வச்சு நடத்த முடியாது. அருகாமையில் இருக்கும் ஸ்கூல்ல கொண்டு அதை அட்டாச் பண்ணி எப்ப குடிக்க ஆரம்பிச்சாரு? இதுல என்ன தப்பு? நான் கேக்குறேன், நீங்க எப்ப குடிக்க ஆரம்பிச்சீங்க?